பஸ்ஸாட்டோ ஓட்டுற, மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுற. ஏடா ஏடா பிச்சு போன பேக்க. ஏடா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான்லாம் பிளைட்டே ஓட்டணும்டா. ஏதோ என் போராத காலம் இந்த ஊர்ல வந்து இந்த ஓட்டா மினி பஸ் ஓட்டணும் என் தலை எழுத்து. இவர காரக்குடி பார்ட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பார்ட்டியில கூப்பிட்டாக, அங்கெல்லாம் போகாம என்னோட கிரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குதியா நீ உன் பொழப்பு. ஏடா நான் ஓட்டாத ஓட்டமாடா. ஏடா என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியாடா? வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா 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 வா. மின்விளக்கை அணைத்து விட்டு மன்மத லீலையை தொடங்குவோம். மன்மத லீலை வாழ மாட்டாரு. ஆமா, எங்க போயிட்டு வர இந்நேரத்துல? நான் எங்க போயிட்டு வரேன்? எப்பவும் போல ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வரேன். ஆஸ்பத்திரிக்கா? மறுபடியும் இவனுக்காக குடும்பத்தை பண்ணி விட்டியா? அதெல்லாம் இல்லைங்க. இந்த வாட்டி எங்க அம்மாவுக்கு, அதாவது எனக்கு இங்க பாருங்க, முறைக்கு வந்து ஒரு தம்பி பாப்பா ஒரு தங்கச்சி பாப்பாவும் பிறந்திருக்கிறாங்க. இந்த சாக்லேட் எடுத்துக்கோங்க. சரி, அது இருக்கு. சுகர் கீது இருக்குதா? இந்த வயசுல எல்லாமே இருக்குமே. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரி, அப்புறம் இந்தாங்க, எல்லாமே நீங்க வச்சுக்கோ. பொம்பளை புள்ள பிறந்திருந்தா உங்க ஒப்பம் பார்த்த வேலையா இருக்கு. ஆம்பளை புள்ள பிறந்திருந்தா உங்க சித்தப்பன் பார்த்த வேலையா இருக்கு. இப்ப ரெண்டும் பிறந்திருக்க, எனக்கு சந்தேகமா இருக்கு. யோ, இந்த கிண்டல் பண்ற வேலையில வச்சுக்கலாமா? இங்க பாரு, ஃபர்ஸ்ட் வந்து என் குடும்பத்தை காப்பாத்த 5 பேரை குடும்ப கட்டுப்பாடு பண்ணா நான் சமாளிச்சுக்குவேன். இப்ப பாத்தீங்கன்னா மாசம் 10 பேருக்காவது கட் பண்ணி விட்டாதான் என் குடும்பத்தை நான் ஓட்ட முடியும். பாத்துக்கோ. நல்ல குழப்படா. ஊர்ல இருக்கிறவங்க எவனுக்கும் பண்ண வேண்டாம். சரி, ஒப்பனுக்கும் உன் சித்தப்பனுக்கும் முதல்ல பண்ணி விடு. என்னத்த குடும்ப கட்டுப்பாடு. அப்பதான் இல்லைன்னா வருஷம் 2 பிள்ளையா பெத்துக்கிட்டே இருப்பாய் அவங்க அம்மா. முதல்ல 2 பண்ணி விடு. அவங்களுக்கெல்லாம் பண்ண வேண்டாம், அவங்க அம்மாளுக்கு தான் முதல்ல பண்ணணும். எங்க அம்மாளுக்கு என்னையா பண்ணணும்? ஆமா, அப்புறம் புள்ளையா பத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? அவங்க விட்டு போட்டு இதுக்கு பண்ணிட வேண்டியதான். ஏங்க, நீங்க சொல்றதையும் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். எங்க அம்மா முதல்ல கட் பண்ணி விட்டா எல்லாம் அடங்கி போயிடுவானுங்க. எங்க நல்ல ஐடியா, நான் உடனே இது 3 கட் பண்ணி விட்டுறாங்க. அதை செய் முதல்ல. சரி, கூட்டிட்டு போயிரு. சொல்ல தாங்க முடியல. கூட்டு போய் எங்க ஓடுறது? பஸ் ஒழுங்கா ஓட்ட மாட்டேங்குது, அடிக்கடி ரிப்பேர் ஆகி போயிரு. பஸ் ஓடலைன்னா அங்க போய் ரிப்பேர் பண்ணி என்ன கூட்டு போக சொன்னா? சரி, உடனே கட் பண்ணிக்கிறேன். எதை குடும்ப இதுக்கு மேல கட் பண்ணா என்ன பண்ணல? வயசாகி போச்சு. நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. சரி பாருங்க, அதை விடுங்க. ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. நாளைக்கு என்னோட வீட்டுக்கு நீங்க 2 பேர் வந்துருங்க. உங்க 2 பேருக்கு நான் ஒரு விருந்து வைக்கலாம்னு இருக்கேன். நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன். என்ன விருந்து? வேற சொல்லிடுவேன். சைவ விருந்தா அசைவ விருந்தா? உங்களுக்கு என்ன விருந்து வேணும்னு சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி வச்சிடறேன். சரி, அதான் எனக்கு நாங்க வந்துடுறோம். சரி, நீங்க 2 பேசிக்கிட்டு இருங்க. இந்த கருவு முடிஞ்ச பஸ்ஸுக்கு ஏதோ ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லையாமா? நான் போய் வாங்கிட்டு வரேன். தாராளமா வாங்கிட்டாங்க. அங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ கிளம்பு, சீக்கிரம் போய் ஜாமானத்தை வாங்குடா. அங்க உட்கார்ந்தாலே எந்திரிக்க முடியாது. நீ பயப்படாம போயிட்டு வா. ஏங்க சொல்ல கொல்ல போறேன். ஏங்க, நாளைக்கு நீங்க விருந்துக்கு வரும்போது 3 கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. சரி, சரியா? என்னென்ன கூல் ட்ரிங்க்ஸ் யாருக்கு வாங்கணும்? எனக்கு திராட்சை பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு திராட்சை தான். எனக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்கணும். ஆமா, எப்படி நம்ம மாதவன் கண்டக்டருக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் அடிக்கடி குடிப்பேன். சரி, 2 திராட்சை ஜூஸ் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு மறக்காம வந்துருங்க. சரி, ஓகே. 3 பேர் நம்ம சேர்ந்து ஜாலியா குடிக்கலாம். ஓகே.